நம்முடைய செய்தியாளர் மீரான் மகாபலிபுரத்திலிருந்து நம்முடைய இணைந்திருக்கிறார். அவர் அங்க இருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், அங்க இருக்கக்கூடிய நிலவரம் பற்றி நமக்கு விரிவாக விளக்க இருக்கிறார். மீரான், வணக்கம். அங்க மகாபலிபுரத்தில் தற்போது மழை காற்றுடைய அளவு எப்படி இருக்கிறது? அங்க ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன? விரிவா பதிவு செய்யுங்க. மகாபலிபுரத்தை பொறுத்த வரைக்கும் இன்று அதிகாலை முதலிருந்து பலத்த மழை பெய்து வருது. கடல் சீற்றம் அதிகமாக காணப்படுகிறது. இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வர்தா புயலுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக தமிழக அரசின் மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ராஜாராமன் தலைமையில் நேற்று முதலே மகாபலிபுரத்தில் அனைத்து துறை அதிகாரிகளும் முகாம் பெற்றிருக்கிறார்கள். இங்கே மகாபலிபுரம் பேரூராட்சி அலுவலகத்தில் தற்காலிக முகாம் அமைக்கப்பட்டு இந்த புயல் தாக்கத்திலிருந்து பொதுமக்களை பாதுகாப்பதற்காக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அலுவலகத்தில் தற்போது மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ராஜாராமன் தலைமையில் காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர் கஜலட்சுமி மற்றும் வருவாய்த்துறை உட்பட அனைத்து துறை அதிகாரிகளும் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். இது தொடர்பாக இப்போது மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்த காஞ்சிபுரம் மாவட்ட கண்காணிப்பு அலுவலருமான திரு ராஜாராமன் ஐஏஎஸ் அவர்களுக்கு அவரோட கேட்போம். சார், இப்போ இந்த வர்தா புயலுக்காக நீங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எடுத்துள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்னு சொல்லுங்கள். நேற்றைய தினம் இரவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாநில அரசால் நியமிக்கப்பட்டுள்ள 3 மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளுடன் சேர்ந்து மாவட்ட அலுவலர்களுடன் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதன் அடிப்படையில் பல்வேறு தாழ்வான பகுதிகள் கரையோரத்தில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சேர்ப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளது. பல்வேறு இங்கே காஞ்சிபுரத்தை பொறுத்தளவுக்கு 44 கரையோர கிராமங்கள் இருக்கின்றன. அதில் 9 கிராமங்கள் சென்னை மாநகராட்சியிலும் மீதம் உள்ள 32 கிராமங்களும் நம்முடைய காஞ்சிபுரம் பாதுகாப்பு நிர்வாகத்தின் கீழே வருகிறது. ஸோ அந்த 32 கிராமங்களிலும் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும், அந்த மக்கள் தேவை இருந்தால் அவர்களுடைய அந்த அருகில் இருக்கக்கூடிய அந்த சமுதாய கூடத்திற்கோ அல்லது பள்ளி கட்டடத்திற்கோ பாதுகாப்புக்காக கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் என்றும், அவர்களுக்கு அங்கே செய்யப்பட வேண்டிய உதவி வசதிகளும் என்னென்ன செய்யப்பட வேண்டும் என்பதை பற்றியும் அவர்களுக்கு அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக உணவு, குடிநீர் மற்றும் மின்சார வசதிகள் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு சேர்த்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவ குழுவும் அங்கே தேவையான மருத்துவத்தை அளிக்க தயார் நிலையில் உள்ளது. இன்றைய காலை நிலவரத்தில் மிகவும் ஒரு மிதமான மழை தான் பெய்திருக்கிறது. காற்று வேகமும் குறைவாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த மதியத்திற்கு மேலே அது சற்று கூடும் என்று எதிர்பார்க்கிறோம். அதனால் மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக இப்பொழுது பல்வேறு குழுக்கள் அந்தந்த கிராமங்களில் பொதுமக்களிடம் பேசி வருகிறார்கள். தேவை இருந்தால் அவர்களை உடனடியாக அந்த பாதுகாப்பு முகாம்களுக்கு எடுத்துச் செல்வதற்கான உதவிகள் மேற்கொள்ளப்படும். இந்த பணிகளை மேற்கொள்வதற்காக NDRF என்று சொல்லக்கூடிய தேசிய இடர்பாடுகள் மீட்பு குழு அவர்கள் 2 பிளாட்டூன்ஸ் வந்திருக்கிறார்கள். மொத்தம் சுமாராக ஒரு 80 நபர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் ஒரு 4 போட் இருக்கிறது. ஸோ அதனால் அவர்கள் தேவை இருந்தால் இந்த தாழ்வான பகுதியில் சென்று மக்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் உதவி செய்வதற்கும் காத்திருக்கிறார்கள். மாநில அரசின் தீயணைப்புத் துறையும் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறது. அவர்களும் ஒரு 6 இடங்களில் தங்களுடைய படகுகளை வைத்து காத்திருக்கிறார்கள். அதனால் தேவையான உதவிகளை செய்வதற்கு காத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நெடுஞ்சாலைத்துறை அவர்களும் இன்றைய காலையிலே சோழிங்கநல்லூர் ஒரு பகுதியில் மரம் சரிந்து விழுந்ததனை உடனடியாக அகற்றி போக்குவரத்தை சரி செய்திருக்கிறார்கள். ஆகையினால் இது போன்று எல்லா துறைகளும் ஒரு தயார் நிலையிலே இருக்கிறது. தற்பொழுது நிலவரத்தை பொறுத்தளவுக்கு எந்தவித ஒரு அச்சத்திற்கும் வாய்ப்பில்லை என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கடற்கரை பகுதியில் 44 மீனவ கிராமங்கள் இருக்குன்னு சொல்லிங்க. அதில் வந்து ஒரு 9க்கு மேலே தாழ்வான பகுதியில் இருக்கிறதா சொல்றீங்க. மாநகராட்சி இந்த கொட்டிவாக்கத்திலிருந்து தொடங்கி காஞ்சிபுரம் மாவட்ட எல்லை வரைக்கும் 44 மீனவ கிராமங்களில் எத்தனை முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது? எந்தெந்த கிராமங்கள் வந்து மிகவும் தாழ்வான பகுதியில் இருக்கிறது கண்டறியப்பட்டு அவர்கள் என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? அதாவது இந்த 32 கிராமங்களிலும் ஒன்றுக்கும் மேற்பட்ட பாதுகாப்பு முகாம்கள் இருக்கின்றன. அதாவது சமுதாய கூடமோ அல்லது பள்ளிக்கூடமோ இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கட்டப்பட்டுள்ள அந்த புயல் பாதுகாப்பு மையங்களும் இருக்கின்றன. ஆகையினால தங்கும் வசதியை பொறுத்தளவுக்கு எந்த குறைபாடும் இல்லை. ஆனால் அந்த தேவையான நேரம் ஏற்படும் பொழுது உடனடியாக அது மிக அருகாமையில் இருக்க காரணமாக உடனடியாக அவர்களை அழைத்துச் செல்வதற்கு ஏதுவாக இருக்கிறது. கடந்த நாடா புயலின் போது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மகாபலிபுரம் பகுதியில் அதிக அளவு மழை பெய்தது. தற்போது இந்த வர்தா புயலில் காஞ்சிபுரம் மாவட்ட பகுதியில் ஒருவேளை புயல் கரையை கடந்தால் பொதுமக்கள் என்ன மாதிரி முன்னெச்சரிக்கைகள் இருக்க வேண்டும், அது தொடர்பாக என்னென்ன கருத்துக்கள்?
எச்சரிக்கையாக நேற்றைய தினம் மாநில அரசு பள்ளிக்கூடங்களுக்கு விடுமுறை அறிவித்துள்ளது. அது மட்டுமில்லாமல் இந்த தனியார் நிறுவனங்களும் தேவைக்கேற்ப அவர்கள் விடுமுறை விடலாம் என்பதை ஒரு ஆலோசனையாக அவர்களுக்கு ஒரு கடிதம் வழங்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் முடிந்த அளவிற்கு தனியார் நிறுவனங்கள் அவருடைய அந்த நிறுவனத்தை இன்றைய தினம் சற்று அவர்கள் விடுமுறை அளித்தால் நிச்சயமாக போக்குவரத்து குறையும், பாதுகாப்பு இன்மையும் குறையும் என்பது எங்களுடைய கணக்கு. ஆகையினால அனைவரும் இதற்கு ஒத்துழைப்பு தந்து பள்ளிக்கூடம் மற்றும் தனியார் நிறுவனங்களில் செயல்படாமல் இருந்து இன்று விடுமுறை அறிவித்தால் நன்றாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமில்லாமல் இன்றைய தினம் அங்காங்கே நம்முடைய காவல்துறை அலுவலர்களும் ரோந்து பணியில் இருக்கிறார்கள். ஆகையினால அங்கங்கே இருக்கக்கூடிய ஏதேனும் குறைபாடுகள் பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக தகவல் அளித்தால் நிச்சயமாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். இங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் ஒரு கட்டுப்பாட்டை வைக்கிறது. 1707 என்ற எண்ணில் 1077 என்ற அந்த எண்ணில் இயங்கி வருகிறது. அதனால் பொதுமக்கள் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் உடனடியாக எங்களுக்கு தகவல் அளித்தால் எங்களுடைய மீட்பு குழுக்கள் உடனடியாக அங்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கடந்த ஆண்டு பெய்த வெள்ளத்தில் இந்த கடந்த ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்தில் தாம்பரம் பகுதி கடுமையாக பாதிக்கப்பட்டது. தற்போது ஏற்பட்டுள்ள இந்த புயல் காரணமாக கனமழை பெய்யும் பட்சத்தில் தாம்பரம் அந்த சுற்றுவட்ட பகுதியில் ஏதாவது வெள்ள பாதிப்பு ஏற்படும்னாலும் அதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படுது, அந்த வெள்ள பாதிப்பால் பொதுமக்கள் பீதி அடைவார்கள் என்ற நிலையில் உள்ள நிலையில் நீங்கள் என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கீர்கள்? பொதுமக்கள் இது தொடர்பாக பொதுமக்களுக்கு வெள்ள பாதிப்பு வருமா என்பது குறித்து நீங்கள் என்ன கருத்து சொல்லுங்கள்? கடந்த ஆண்டு பெய்த கனமழையின் காரணமாக மாவட்ட நிர்வாகம், அரசு நிறுவனங்கள், அதாவது பொதுப்பணித்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை அமைப்புகள் அனைவரும் அந்தந்த குளங்கள், வாய்க்கால்கள் அனைத்தையும் தூர்வாருவதற்கான கடுமையான பணியில் ஈடுபட்டு பல்வேறு நீருக்கு உண்டான தடங்கல்களை எல்லாம் பெருவாரியாக நீக்கப்பட்டுள்ளன. ஆகையினால இந்த ஆண்டு நீர் அதிக வெள்ளம் ஏற்பட்டாலும் கூட நீர் எந்தவித பிரச்சனை இல்லாமல் அடையாற்றுக்கு சென்று அடைவதற்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்று கருதுகிறோம். இருந்த போதிலும் இன்றைய தினம் கனமழை பெய்யலாம் என்ற ஒரு எச்சரிக்கை இருப்பதன் காரணமாக மக்கள் பொதுவாக வீட்டுக்குள் இருந்து இன்று விடுமுறை அனுசரித்தால் நன்றாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் புயல் காரணமாக கடலோர பகுதிகளில் நீங்கள் பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறீங்க. இதே மாதிரி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஏற்கனவே கடந்த ஆண்டு வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட பகுதியில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது? அங்கே வெள்ள பாதிப்பு ஏற்பட்டால் அதை எதிர்கொள்ளும் அளவுக்கு தயார் நிலையில் மாவட்ட நிர்வாகம் உள்ளதா? மொத்தம் நம்ம மாவட்ட மொத்தத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் ஒரு 51 குழுக்கள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கு பயிற்சியும் அளிக்கப்பட்டுள்ளது. அந்த குழுக்கள் அனைவரும் எல்லா துறைகளையும் சார்ந்த அலுவலர் இருக்கிறார்கள். அதாவது காவல்துறை, மீனவர் துறை மற்றும் மின்சாரத்துறை, பல்வேறு துறையில் அலுவலர் இருக்கிற காரணமாக அந்தந்த பகுதியில் இந்த துறை சார்ந்த எந்த பிரச்சனைகள் நடைபெற்றாலும் உடனடியாக அதை தீர்வு காணுவதற்கான வழிகள் இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அந்த குறிப்பாக மின்சாரத்துறைக்கும் நேற்றைய தினம் அவர்களிடம் ஆலோசனை நடத்தப்பட்டது. அவர்களும் இந்த புயல் காரணமாக ஏதேனும் அசம்பாவிதங்கள் ஏற்படாதன் காரணமாக புயல் கடுமையாக வீசக்கூடிய நேரங்களில் மின்சாரத்தை நிறுத்தி வைக்கக்கூடிய அந்த பணியும் அவர் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏதேனும் கம்பங்கள் சாய்ந்தாலும் கூட உடனடியாக அதை சரி செய்வதற்கான பணியாளர்களும் பொருட்களும் தயார் நிலையில் உள்ளன. காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக ராஜாராமன் ஐஏஎஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார்.